அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். பொதுவாக ஜோதிடத்தில் ஒரு 3 விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒரு 3 முக்கியமாக ஒரு ஜாதகம் பார்க்குறதாக இருந்தாலும் சரிதான், ஒரு ஜாதகம் படிக்கிறதாக இருந்தாலும் சரிதான், ஜோதிட ஆர்வலர்களாக இருந்தாலும் சரிதான், இவங்க உங்கள் ஜாதகத்தை பற்றி என்ன, ஹூ ஆர் யூ, நாம் யார் என்பதை நம்ம தெரியாமல் தான் இன்றைக்கி வரைக்கும் வண்டியை ஓட்டிகிட்டே இருக்கும். ஒரு லக்கணாதிபதி என்று சொல்லக்கூடியவர், லக்கணத்தின் அதிபன். அந்த லக்கணத்திலிருந்து 4 கட்டத்தில் இருக்கணும், 4 கட்டத்துக்குள்ளே இருக்கணும். இப்போ ஒருத்தர் சரளக்கணத்தில் போய் மேசத்தில் போய் பிறந்து விட்டார் என்று சொல்ல, அந்த மேசத்திற்குண்டான செவ்வாய் கடகத்து வரைக்கும் நின்றால் அவர் கண்டிப்பாக அவர் இருந்த இடத்துக்கு எல்லாம், அவர் இருந்த இடத்திற்கு எல்லாமே வரும். அவர் எதையும், உணவு, உறைவிடம், வாழ்க்கை, போக்குவரத்து, எக்ஸட்ரா எல்லாமே தேடி வரும். இது ஒரு பொதுவான விதி. இது ஒரு பொதுவான விதி. அப்போ இந்த பொதுவான விதி அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்கிறான்னா, இந்த விதியில் இன்னொரு என்ன சொல்கிறான்னா, பெஸ்ட்டு, வெரி பெஸ்ட்டு சொல்லுவாங்க, குட், வெரி குட் அப்படிங்கிற மாதிரி உபயராசியில் இப்போ மேச லக்கணத்தில் ஒருத்தர் பிறந்திருக்கிறார்னா அதற்கு உபயம் என்று சொல்லக்கூடியது மிதனம். அதில் அவர் லக்கணாதிபதி இருந்தால் இஸ் ஏ லக்ஸுரி மேன். கடகராசியில் போய் பிறந்து, கடக லக்கணத்தில் போய் பிறந்து லக்கணாதிபதி ஆகிய சந்திரன் கன்னியில் இருந்தால் பெஸ்ட் மேன். துலா லக்கணத்தில் போய் பிறந்து லக்கணாதிபதி ஆகிய சுக்கிரன் தனுசில் இருந்தால் இஸ் ஏ லக்ஸுரி மேன். மகர லக்கணம் ராசியாக பிறந்து அந்த லக்கணாதிபதி ஆகிய சனி மீனத்தில் இருந்தால் இஸ் ஏ பெஸ்ட் மேன். பொதுவான கருத்து, லக்கணாதிபதி லக்கணத்திலிருந்து 4 கட்டத்துக்குள்ளே இருக்கணும். 4க்கு மேலே போனால் அவர் தனக்கு தேவையானதை போய்த்தான் பெற வேண்டும். இது சட்டம். லக்கணாதிபதி என்ன சொன்னானோ, உபயராசியில் இருந்தால், அவள் உபயராசியில் என்ன சொன்னானோ, மேசத்தில் போய் பிறந்து, மேச லக்கணத்தில் போய் பிறந்து தனுசில் அந்த லக்கணாதிபதி இருந்தாலும் தனுசில் இருக்கணும். இருந்தால் கண்டிப்பாக அவருடைய வாழ்க்கை சூப்பராக இருக்கும். நீங்கள் லக்கணாதிபதி உபயத்தில் இருக்கணும்னா என்ன சொல்ல, மேச லக்கணத்துக்கு 6ல் போய் உங்கள் லக்கணாதிபதி இருந்தால் என்ன சொல்ல போராட்டம். லக்கணாதிபதி மேசமாகி லக்கணத்துக்கு 12ல் போய் மீனத்தில் உபயராசி தானே, எனக்கு உபயத்தில் இருக்குது, எனக்கு நடக்கலையே அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. இதெல்லாம் தெரியும். இதுக்கு தான் ஒரே வரி, லக்கணாதிபதி லக்கணத்திலிருந்து 4 கட்டத்துக்குள் இருந்தால், அதுவும் உபய வீட்டில் இருந்தால் அவர் லக்ஸுரியை அனுபவிக்க பிறந்தவர். அது நம்பர் 1 குவாலிட்டி. 2வது குவாலிட்டி, லக்கணாதிபதி லக்கணத்துக்கு 4 கட்டத்துக்குள்ளே இருந்தால் கண்டிப்பாக அவரை தேடி எல்லாம் வரும். இது எப்படி அப்படிங்கிறது எல்லாரும் ஒரு கேள்வி உங்களுக்கு வரும். எனக்கு லக்கணாதிபதி லக்கணத்துக்கு 3ல் உபயராசி. என்னை பொறுத்தளவில் என்னை தேடித்தான் எல்லாம் வரும். நான் தேடி எங்கேயுமே போகவே மாட்டேன். என்ன காரணம்னா, இதை நான் தெரிஞ்ச பிறகு எனக்குன்னு ஒரு பரீட்சித்து பார்க்கக்கூடிய தன்மை உண்டு. அப்போ இப்படி சொல்லியிருக்காங்களே என்ன அப்படின்னா, இன்று வரை என்ன சொல்கிறேன், நான் அங்கே இறங்கி டீ கூட குடிக்க மாட்டேன். எனக்கு இங்கே டீ வரும். எல்லாமே அப்படி தான். இன்னொன்று ரொம்ப மைண்ட் வைஸாக அவங்க இதெல்லாம் தெரியும். எல்லாமே வரும்னா வரும். அதை நம்ம பார்த்து நிதானமாக இது தேவையா, அதாவது கொடுக்குறவை எல்லாத்தையுமே கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கும். அவன் நீ எதை பற்றியும் கவலைப்பட மாட்டான். லக்கணாதிபதி லக்கணத்திற்கு சரலக்கணத்தில் போய் பிறந்தவனுக்கு உபயராசியில் இருந்தால் அவனுக்கு எல்லாமே கிடைக்கும். 12 கட்டமும் கிடைக்கும். அது தேவையா அப்படின்னு பார்த்துடுங்க. ஏன்னா
எந்த இதுவுமே பஞ்சபூதத்திற்கு எதிரான செயல்பாடுகளும் அதில் உண்டு, பஞ்சபூதத்திற்கு சாதகமானதும் உண்டு. அப்போ அதனால் ஒரு லாபத்தை அடைந்தோமோ ஒரு சுகத்தை அடைந்தோமோ என்று சொன்னால் அதற்கு எதிர்வினை என்பது கண்டிப்பாக உண்டு. இதை பார்த்து வேணுமா வேண்டாமா, சுட்ட பலம் வேண்டுமா சுடாத பலம் வேண்டுமா என்று அவையை பார்த்து முருகப்பெருமான் கேட்ட மாதிரி சுட்ட பலம் வேணும்னாலும் வாங்கிக்கோங்க, சுடாத பலம் வேணும்னாலும் வாங்கிக்கிடுங்க. ஆனால் அதனால் ஏற்படக்கூடிய கர்ம பலாபலனை இறைவன் அனுபவிக்க மாட்டார். நீங்கள் கேட்டீங்க, அவர் கொடுத்துட்டார். அதோடைய நல்லது கட்டத்தை நீங்கள் தான் அனுபவிக்கணும். இதை தெரிஞ்சுக்கணும். அதனால் லக்னாதீத லக்கணத்துக்கு 4 கட்டத்துக்குள்ளே இருக்கணும். அதிலே நான் சரலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் லக்கி மேன். அந்த லக்கி மேன்களுக்கு உபயத்தில் போய் இருந்ததுன்னு என்ன சொன்னேன், ரொம்ப லக்கி மேன். ஆனால் அதில் பார்த்து பருவமாக இருந்து கொள்ளும். ஓகேவா? இது ஒரு கணக்கு. 2வது கணக்கு, சரி லக்கணாதிபதி லக்கணத்துக்கு 4 கட்டத்தில் மேலே போய் உட்காந்துருந்தா நாங்கள் என்ன செய்யறது அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு உண்டான உணவு, உறைவிடம், லக்ஸுரி எக்ஸட்ரா எக்ஸட்ரா அத்தனை நீங்கள் தேடி போகணும். இவர்களுக்கு தேடி வரும். இதுதான் உண்மையான ஒரு நிலை, உண்மையான நிலை. அப்போ இந்த லக்கணாதிபதி என்று சொல்லக்கூடியவர் என்ன ஆதிபத்தியத்துக்கு பிறந்திருக்காரு? சுகமாக இருக்க பிறந்திருக்காரா, சுகம் இல்லாமல் இருக்க பிறந்திருக்காரா அப்படிங்கிறது ஒரு கண்டுபிடிப்பு இருக்கு இல்லையா? அப்ப லக்கணாதிபதி லக்கணத்துக்கு எத்தனாம் இடத்துல இருக்காரோ, ஒரு உதாரணம் சொல்கிறேன். லக்கணாதிபதி லக்கணத்திற்கு 3லே இருக்கார். மேச லக்கணம், மேச லக்கணத்துக்கு லக்கணாதிபதி ஆகிய செவ்வாய் லக்கணத்துக்கு 3ல் இருக்கார். லக்கணத்துக்கு 3ல் இருக்கார். இவர் உண்மையாகவே என்ன சொல்கிறாருன்னா அவருக்கு ஆண்டவனுடைய பொருளால் எல்லா விஷயமும் கிடைக்கும். ஆனால் அந்த லக்கணாதிபதி நின்ற இடத்திலிருந்து அவர் எத்தனாம் இடத்துல இருக்கார்? மேசத்திலிருந்து 3ஆம் இடத்துல இருக்கார். அப்போ லக்கணாதிபதி நின்ற இடத்துலேருந்து 3ஆம் இடம் என்னது? மிதுனத்தில் நிற்காரு. மிதுனம், கன்னி, மிதுனம், கடகம், சிம்மம். சிம்மம் என்பது என்ன சொல்கிறான்னா அந்த லக்கணாதிபதி நின்ற இடத்துக்கு 3ஆவது இடம். அந்த இடத்திற்குரிய கிரகம் சுவர் வீட்டில் உட்கார்ந்தால் ஹைலி உச்சமான ஒரு அமைப்புடைய பேர்சன், ஹைலி நல்ல உச்சமான ஒரு அமைப்புடைய பேர்சனாக இவர்கள் வாழ்க்கையில் வந்து விடுவார்கள். அது உறுதி. அப்போ லக்கணாதிபதி இதுக்கு என்ன சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கான்னா, நீ போராட பிறந்தாயின்னா பாவர் வீட்டில் இருக்கும், நீ நல்லா இருக்க பிறந்தீங்கன்னா சுவர் வீட்டில் இருக்கும். இதுவும் கடவுளுடைய கொடுக்கும். இப்போ லக்கணாதிபதி லக்கணத்திற்கு எத்தனாம் இடத்துல இருந்தாங்க? இப்போ மேச லக்கணத்துக்கு லக்கணாதிபதி என்ன சொன்ன, லக்கணத்துக்கு 8ல் உட்காந்துருந்தாருன்னா அந்த லக்கணாதிபதி உட்கார்ந்த இடத்துலேருந்து 8 எண்ணுங்க. மேசத்துக்கு விருச்சிகம் தான் 8ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. 8ஆம் இடத்துல இருந்து என்ன சொல்கிறான்னா 8ஆம் இடம் எது? விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம், மேசம், ரிஷபம், மிதனம். மிதனம் என்பது சுவர் வீடாக வந்துவிட்ட காரணத்தினால் மிதனம் என்பது சுவர் வீடாக வந்துருச்சு. அப்போ மிதனம் என்பது சுவர் வீடாக வந்துருச்சு. அந்த சுவர் வீடாக இருந்தாலும் அந்த சுவர் வீட்டுக்கு ஒரு உரையவர் என்ன சொன்னான்னா, சுவர் கூட சேர்ந்திருக்கணும். சுவர் வீட்டில் உட்கார்ந்திருந்தால் டபுள் போனஸ் இவர்களுக்கு. இது ஒரு கணக்கு. சரி, எல்லாரும் வாழ்க்கையில் ஒரு கேள்வி கேட்பேன், என் பையன் நல்லா இருப்பானா சார்? என் பையன் நல்லா இருப்பானா? என்ன சார் செய்வேன் அப்படின்னா, அதுக்கு என்ன சொல்கிறது? ஒரு விதத்தில் பார்த்தோம்னா நல்லா இருப்பான்னு சொன்னோம்னா நல்லா இல்லையேம்பா. நல்லா இல்லை சார், நேற்று ஒரு ஜாதகத்தை சொன்ன பார்த்துட்ருக்கேன், பையன் நல்லா படிப்பான்ப்பா அப்படின்னு, அரசாங்க வேலைக்கு போவான். படிக்கவே மாட்டேங்கன்னு நீங்கள் இப்படி சொல்கிறீங்க. ஒரே இல்லை சொன்னேன். லக்கணத்துக்கு 6ல் சூரியன் இருக்க பிறந்தவன் அரசாங்க வேலை பார்க்க தகுதியானவன். இதை நீ மனதில் வைத்துக்கொள். என்ன சார் படிக்காமல் வேலைக்கு? ஸ்வீப்பர் வேலைக்கு போகிறதுக்கு என்ன சொல்கிறானே, 8 படித்தா போதும்டா.
அப்படியா ஆமாம், ஸ்வீப்பர் வேலைக்கு போகிறதுக்கு 8 படித்தா போதும்ல, குப்பை எழுறதுக்கு 8 படித்தா போதாதா? அவ்வளோதான், முடிஞ்சு வச்சு. அது அரசாங்க சம்பளம் தானே. நீங்களாம் தெருவில் போகிறது, நீங்கள் சார் லேடிஸ் வந்து என்ன சொன்னால் காலையில் வந்து என்ன சொன்னால் வேலை பார்க்குறா, அப்படி வந்து சிவப்பு சேலையை கட்டி, ப்ளூ சேலையை கட்டி, தலையில் நட்ஸுன்னு மல்லிகைப்பூ வச்சு, அப்படி வந்து ஒரு விளக்கமாற கையில் பிடிச்சிட்டு நான் தோட்டத்துக்கு வண்டியில் போகும்போது அப்படி ஜல்லுன்னு வருவாப்புல. சம்பளம் எவ்வளோ தெரியுமா? 30,000. அது கொடிப்பினை. அதான் கொடிப்பினை. அப்போ என் பிள்ளை நல்லா இருப்பானா நல்லா இருக்க மாட்டானாங்கிறதுக்கு என்ன சொல்லணும் தெரியுமா? எப்படி அது கணக்கெடுக்கணும்? லக்னாதிபதி நின்ற இடம்னு ஒன்று இருக்கும் இல்லையா? லக்னாதிபதி எங்கேயோ ஒரு இடத்துல நின்றுட்டு போகிறார். அவர் நின்ற இடத்திற்கு 1, 5, 9 இதில் ஒரு ஸ்திரராசி வரும் இல்லையா? அதுக்கு உதாரணம் சொல்கிறேன். இப்போ ஒருத்தர் துலா லக்கணத்தில் போய் பிறந்திருக்கிறார். லக்னாதிபதி லக்கணத்துக்கு 3ல் தனுசில் போய் உட்காந்துட்டார். தனுசுக்கு ஸ்திரராசி யார்? 1வது ராசி அது உட்கார்ந்துருக்கிற தனுசு. 5வது ராசி வந்து என்ன சொல்கிறான்? மேசம், அது சரராசி. 9வது ராசி வந்து என்ன சொல்கிறான்னா வந்து சிம்மம். அந்த சிம்மத்துக்குண்டான சூரியன் என்ன செய்யணும்னா, சுபர் வீட்டில் போய் உட்கார்ந்தால், சுபர் வீட்டில் போய் வந்து என்ன சொல்கிறாருன்னா வந்து உட்காந்துட்டாருன்னு வைங்க. சுபர் வீட்டில் போய் உட்காந்துட்டாரோ அல்லது சுபரோடு சேர்ந்து விட்டாலோ இவர்கள் வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னான்னா அடைய வேண்டிய இலக்கை அடைந்து சூப்பராக வெற்றி மேல் வெற்றி குவிப்பார்கள். என்னுடைய ஜாதகத்தில் லக்கணாதிபதி லக்கணத்துக்கு 3 அமைந்து அந்த லக்கணத்துக்கு 9 குடையவன் என்று சொல்லக்கூடிய கிரகம் துலாத்தில் போய் உட்கார்ந்து, சுவர் வீடு, அந்த துலாத்தில் உட்கார்ந்துருக்கிற சூரியனை 5வது பார்வையாக குரு பார்த்துடுறார். எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்தில் இருந்து வந்து என்ன சொன்னேன், நான் தலையெடுத்த காலத்திலிருந்து இன்று வரைக்கும் வந்து என்ன சொன்னேன், எனக்கு எல்லா தேவைகளும் பூர்த்தி அடைகிறது. தொழிலுக்கு வந்தால் தொழில் நல்லா இருக்குது, குடும்பம் நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. இதுக்கு உதாரணம் மற்றவங்களை நம்ம சொல்ல வேண்டியதில்லை. 2வது என் பையன் ஜாதகத்தை போட்டு பார்த்தேன், இவன் எப்படி பிறந்திருக்கான் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ லக்னாதிபதி நின்ற இடம் வந்து என்ன சொல், லக்கணம் கும்பம், லக்னாதிபதி நின்ற இடம் வந்து லக்கணத்துக்கு 3ஆம் இடம் ஆகிய மேசத்தில் சனி. அந்த மேசத்தில் சனி அப்படின்னு சொல்லி வரும்போது அதற்கு சரவீடு என்று சொல்லக்கூடியது 1, 5, 9 அப்படின்னு சொல்லக்கூடியது எது என்று சொன்னால் 1, 5, 9. மேசத்துக்கு வந்து மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், அது ஸ்திரராசி. அந்த ஸ்திரராசிக்குண்டான சூரியன் ரிஷபத்தில் நின்று, அது ஒரு ப்ளஸ்ஸு. அதோட குருவும் சேர்ந்திருக்கிறார். அவர் வாட்டுக்கு படித்தார், அவங்க அப்பா இருக்க தூக்கி விட்டார், அவர் மேலே போய்கிட்டு நல்ல ஒரு லக்ஸரியான ஒரு லைஃப் அமைஞ்சிட்ருக்கார். நம்ம கீழேருந்து வந்தால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவருடைய அந்த ஆதிபத்தியத்துடைய பிறப்பு வந்த பிறகு அவர் என்ன செஞ்சிட்டாருன்னா இஸ் லக்ஸுரி மேன். ஓகேவா? அப்போ இப்படித்தான் நம்ம வந்து என்ன சொல்கிறேன்னா, எப்படி லக்னாதிபதி நின்ற இடத்திலிருந்து கண்டிப்பாக வந்து என்ன சொன்னேன்னா 1, 5, 9 வந்து ஏதாவது வந்து 1ல் கூட வந்து ஒன்று வந்து என்ன சொன்னேன்னா வந்து உங்களுடைய லக்னாதிபதி ஒரு ஸ்திரராசியில் கூட நிற்கலாம். அந்த ஸ்திரராசிக்குண்டான கிரகம் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து சுபர் வீட்டில் இருக்கணும், அல்லது சுபருடைய பார்வை பட்டுவிட்டாலே நீங்கள் உண்மையாகவே நன்றாக இருப்பீர்கள். அதில் எந்தவித மாற்றமும் கிடையாது. ஓகேவா? அப்போ ஒரு லக்னாதிபதி நல்லா இருப்பாரா நல்லா இருக்க மாட்டாரா? ஒரு லக்னாதிபதி வந்து என்ன சொல்ல, எந்த இடத்துல இருந்தால் அவருக்கு யோகம், இதெல்லாம் சொல்லியாச்சு. அடுத்து ஒரு முக்கியமான விஷயம், ஜோதிடர்கள் மிக 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 கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். இப்போ ஜாதகத்துலலாம் பிள்ளை இருக்கா இல்லையான்னு கேட்பாங்க. 2 பேரில் யாருக்கு குறை அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் உட்காந்து டாக்டர்கிட்டலாம் செக் பண்ணிட்டு வந்து உட்காந்துருக்கோம். பொம்பளைக்கு குறையா ஆம்பளைக்கு குறையான்னு சொல்லணும். அப்போ தான் வந்து நம்மளை மதிப்பான். இல்லைன்னா வந்து என்ன சொன்னேன், பொம்பளை குறைன்ட்டா வந்து என்ன சொன்னேன்னா, அவன் என்னப்பா என் புருஷனுக்கு தாயா குரோத்து சரியில்லைன்னு பார்க்குறேன். சரி இவனை சரியில்லைன்ட்டா, இல்லை அவருக்கு நல்லா இருக்கு, எனக்கு தான் தலைக்கு நான் சரியாக ஊற்றலைன்பா. ஜோதிடம் பார்க்க வர்றவங்ககிட்ட வந்து நீங்கள் வந்து என்ன சொன்னா ரொம்ப தெளிவாக இருக்கணும். ஏன்னா பேர்வாதி பேர் ஜோசியம் படிச்சுட்டு வரான், முக்காவாதி பேர் வந்து அதவே ராத்திரி 12 மணிக்கு வந்து எப்படி தான் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து
ஒரு மனுஷன் ஒரு 12 மணிக்கு வந்து என்ன சொல்கிறான்னா யூடியூப்பை பார்த்துட்டு இருந்தால் லைக் போட்டுட்ருக்காயா, ஏன் அவன் தூங்குவானா தூங்க மாட்டானா அப்படிங்கிற ஒரு இதில் நிலைமை வந்துச்சு. அந்தளவுக்கு ஒரு இன்டீரியராக போயிட்டாங்க. அது வேணால் நமக்கு வேணால் சாதகமாக இருக்கு, அந்த ஆளுக்கு போகும் தூக்கம் கெடுத்துல. அதுக்கடுத்து உங்களுடைய லக்கணத்துக்கு 3 அவன்தான் தைரிய வீரிய புகழ் கீர்த்தி ஸ்தானாதிபதி. போகஸ்தானத்தில் வந்து ஃபோர்சிங் கெப்பாசிட்டி உடையவன் லக்கணத்துக்கு 3 அந்த கிரகம் எந்த இடத்துல நின்னாலும் கவலைப்படாதீங்க, எந்த இடத்துல நின்றுருக்குன்னு கவலை பாருங்க. அப்போ அந்த லக்கணத்திற்கு 3 எங்கே நிற்கிறார், யாருடைய சாரம் வாங்கியிருக்கிறார், யாருடைய சாரம் வாங்கியிருக்கிறார். இப்போ ஒரு உதாரணம், ஒரு லக்கணாதிபதி துலா லக்கணம் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். லக்கணத்திற்கு 3 என்று சொல்லக்கூடிய கிரகம் வந்து என்ன சொல்கிறான்னா குரு. அந்த குரு வந்து என்ன சொல்கிறாருன்னா வந்து திருவாதிரை நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்துருக்கார். அப்போ 3 நின்ற சாரநாதன் ராகு. சரியா? அந்த ராகு, அந்த குருவுக்கு இடம் கொடுத்த ராகு சனியோடைய நட்சத்திரத்திலேயோ அல்லது கேதுவோடைய நட்சத்திரத்திலேயோ அல்லது புதனுடைய நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்தால் இவர்கள் ஆண்மையற்றவர்கள். இதே மாதிரி பொம்பளைக்கு உட்கார்ந்தாலும் அவள் பெண் தன்மை இல்லாதவள். இதுதான் ஜோதிடத்தோடைய உண்மை. இதெல்லாம் ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி தெரியும். ஒரு உணர்த்துதல் என்று சொல்லக்கூடிய நேரத்து நைட்டு வந்துச்சு, சரி இதை பேசுவோம் அப்படின்ட்டு. அப்போ ஒருவர் லைஃப்பில் நல்லா வந்து என்ன சொல்லலான்னா வந்து இல்வாழ்க்கையில் சிறப்பான ஒரு அந்த தாற்பயத்தில் இருக்கிறாரா. நீங்களாம் ஜாதகம் படிச்சுட்டு இருக்கிறவங்க லக்கணத்திற்கு 3 யாருடைய சாரம் வாங்கியிருக்கிறாரோ அந்த சாரத்திற்குண்டான கிரகம் சனி கேது புதனுடைய நட்சத்திரத்தில் நின்றால் அவர்கள் இல்வாழ்க்கைக்கு சுகமான நபர்கள் கிடையாது. இப்போ நம்ம இதிலெல்லாம் வந்து என்ன சொல்கிறாருன்னா வந்து லக்கணத்திற்கு 3 குருவாகி அவர் வந்து என்ன சொன்னார், ராகுவோடைய நட்சத்திரத்தில் நின்று அந்த ராகு ரோகிணி நட்சத்திரத்தில் போய் உட்காந்துருக்காரு. அதனால் நம்மளாம் கிருஷ்ணன் தான், ராமன்லாம் கிடையாது, தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா ரோகிணி நட்சத்திரத்தில் போய் 3 இடம் கொடுத்தவன், 3 இடம் கொடுத்தவன் ராகு. அந்த ராகு ரோகிணி நட்சத்திரத்தில் போய் உட்காந்தா எப்படி இருக்கும்? இளமை காலம், எல்லா காலத்துலேயுமே என்ன சொல்கிறேன்னா வந்து காமேஸ்வரனா மாதிரி தான். அது வந்து என்ன சொல்கிறேன்னா அது வந்து அந்த மாதிரி ஒரு லைஃப் அமைச்சு கொடுக்கும், நல்லா இருக்கும். இளமையில் நல்லா இருந்தோம், முதுமையிலும் நல்லா இருக்கும், எப்பயுமே நல்லா இருப்போம்னு வச்சுக்கிடுங்களேன். இதெல்லாம் நீங்கள்லாம் ஜோசியம் படிக்கிறவங்களாம் தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க. எப்பயுமே பணம் 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 வர்ற நட்சத்திரம். நேற்று ஒருத்தங்க கேட்க எப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா குபேரனுக்குன்னு ஒரு கோயில் சொல்கிறாங்க. அதெல்லாம் உண்மையாகவே அப்படி கிடையாது. சும்மா வந்து ஒரு இடத்துல வந்து கோயிலுக்கு அங்கே இருக்குது, உங்கள் கோயில் வந்து குபேர கோயில் அங்கே தான் இருக்குது அப்படிங்க. குபேரன் வந்து உங்கள் ஜாதகத்துக்குள்ளே தான் இருக்கிறார். நான் சொன்ன சூத்திரம் ஒன்று சொல்லியிருக்கேன், அதுதான் உங்களுடைய உண்மையான குபேர நட்சத்திரம். அதற்குண்டான அதிதேவதை இல்லை அதற்குண்டான ராசிக்குண்டான அந்த அந்த கிரகம்தான் உங்களுக்கு பண வருவாயை வந்து கண்டிப்பாக கொடுக்கும். அதை மீறி வந்து எதுவும் கொடுக்காது. நீங்கள் வாட்டுக்கு என்ன சொன்னேன்னா அங்கங்கே அவன் சொல்கிற இடம் பூரா வந்து என்ன சொன்னான்னு ஒரு இடத்துல இருக்குது, சுற்றி நீங்கள் போயிட்டு வந்துட்டு என்ன சொன்னான்னா அதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமாகுமா தெரிஞ்சு வேண்டாம். ஏன்னா அதான் என்ன சொன்ன, பேசுவது வந்து எளிது, பேசுவது எளிது. ஆனால் மக்கள் வந்து 10 நிமிஷத்தில் வந்து என்ன சொன்னான்னா ஒரு 10,000 20,000 வந்து என்ன சொன்ன ஒன்றும் கிடையாதுங்க. ஒரு நபர் வந்து ஒரு 37-38 வயசுள்ள நபர், ஒரு 10 வருஷமாக கஷ்டமர், அவர் வருவார், குருஜி எனக்கு இந்த காரியம் நடக்கணும் குருஜி. அவர் ஜாதகத்தை பார்த்துட்டு வந்து அவர் குரு எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தா 11ல் இருக்கார். 11ஆம் இடத்தில் இருக்கிற குரு கிரகத்தை நீங்கள் ஏற்க அவங்களுக்கு காரியம் வெற்றியாங்க. வருவான், குருஜி இது நடக்கணும். அப்படியா, சரி என்ன நடக்கணும், இந்த இடம் இது முடிக்கணும், ரைட் ஓகே எனக்கு உண்டானது குருஜி அப்படின்ட்டு அடுத்து எதிர்த்தாப்பில் உட்காந்து 15,000 ரூபாய் போட்டு விட்ருவோம். 20 நாளையில் ஒரு காரியத்தை முடித்தோம். 20 நாள் தான். என்ன காரணம்னா அவன் எந்த இடத்துக்கும் போக சொல்லவே இல்லை. இந்த இருக்குது இந்த சாமி, இதை கும்பிடு, இந்த காரியம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 45 லட்சம் ரூபா பெருமானம் ஒரு சொத்து முடிச்சுட்டு வந்துட்டான்.
இடையில தடுமாற்றம் வந்துச்சு. ஒன்றும் வேண்டாடா தம்பி, பேசாமல் போய் நாய்க்கு ஒரு பிஸ்கட்டை போடுறா அப்படின்னு. நாய்க்கு பிஸ்கட்டை போட்டேன். நாய்க்கு 3 பிஸ்கட் போட்டான், 15 பிஸ்கட் போட்டான். போட்டு அந்த காரியத்தை முடிச்சுட்டவன் சொல்கிறான் சக்ஸஸ் ஆயிடுச்சு. அவ்வளோதான். அவனை எங்கே போச்சோன்னு 20 நாளைக்குள்ள எங்கே போய் சொல்ல முடியும்? அவனுக்கு அந்த காலத்தில் முடிக்கணும். அப்போ உங்கள் ஜாதகத்துக்குள்ளே இருக்கிறத வேலை செய்ய வைக்கணுமே தவிர, சும்மா நீ போய் என்ன சொன்னான்னா, நாளுக்குடையவன் நின்ற இடத்திற்கு 11ஆம் இடத்துக்கு உண்டான உபாசனா தெய்வம் டெல்லியில் இருக்கிறது, நீ பிளேட்டு பிடிச்சி போயிட்டு வாண்ணா என்ன சொல்லான்னா, அது பேச்சுக்கு வேணால் சரியாக இருக்கலாம். அதற்காக அந்த உபாசனா தெய்வங்களை எல்லாம் கும்பிடக்கூடாது நான் என்று சொல்லவில்லை. எங்களுக்கெல்லாம் ஒரே வரி தான், உலகத்தெல்லாம் எங்களால் சுற்ற முடியாது. முருகனை மாதிரி எங்களுக்கெல்லாம் பிள்ளையார் மாதிரி அம்மா அப்பாவை சுற்றி உடனே எங்களுக்கு வேலை நடக்கணும். இவ்வளோ தான். நாங்கள் ரொம்ப தூரம்லாம் போக முடியாது. என்ன காரணம்னா, அது பேச்சுக்கு ஈஸியாக இருக்கு. எல்லோரும் சொல்கிறாங்க போங்க அங்கே போங்க எங்கே போங்க. நாங்களாம் ஒரே வரி தான் சொல்லுவோம். 500 இருக்கா திதி கொடுக்க அப்படின்னு. 500 இருக்கா உனக்கு? 500 இருக்கா? அவன் ஊர் பக்கத்தில் எங்கடா திதி கொடுத்துட்ருக்காங்க. நாங்கள் அந்த கோயிலில் கொடுக்காங்க சாமி. ஆத்மார்த்தமாக போடா, பட்டினி கடை அன்றைக்கி ஃபுல்லாக பட்டினி கடை. சரிங்க சாமி, அவ்வளோதான். 1000 ரூபாய் கையில் கொண்டு போ. பிராமணால் என்ன கேட்காரோ வாங்கி கொடு, நீட் பண்ணு. அவர் என்னென்ன சொல்கிறாரோ, மந்திரம் சொல்ல தெரியுன்னு வைராரா, சரிங்க சாமி சரிங்க சாமி, அவ்வளோதான், முடிஞ்சு வச்சு. முடிச்சுட்டு ஒரு மஞ்சள் வேஷ்டி, மஞ்சள் துண்டு, ஒரு 101 ரூபா தைச்சனை, ஏற்கனவே வழக்கமாக அது கொடுத்த தைச்சனையோட, சாமி உங்களுக்காக ஒரு மஞ்சள் துண்டு, மஞ்சள் வேஷ்டி, ஒரு 101 ரூபா தைச்சனை வச்சுருக்கேன் சாமி, வாங்கிக்கோங்க அப்படின்னா நல்லா வாங்கிக்கிடுவான். அடுத்த வருஷம் என்ன சொல்கிறான்னா, இந்த திதி கொடுத்ததுலேருந்து அடுத்த 12ஆவது மாதம் நாம் திதி கொடுக்கறதுக்குள்ளே நாம் ஒரு அந்த என்ன டார்கெட் வச்சுருந்தோமோ அது வெற்றியாயிரும். இதுக்கு எவ்வளோ செலவில்? வெறும் 1200 ரூபாயில். நம்ம மக்களெல்லாம் என்ன சொல்கிறான்னா என்ன சொல்கிறான்னா, என்ன வச்சுருக்காங்கன்னு நினைக்கிங்க? ஒன்றுமே பெருசாக இந்த உலகத்தில் கோடீஸ்வரர்கள் எல்லாம் என்ன சொன்னானே, கோடீஸ்வரங்களா நம்ம நடுத்தரவாதிகள். நம்மளால் என்ன செய்ய முடியும்? என்னுடைய ஜோதிடம் எல்லாம் என்ன சொல்கிறான்னா, ஷார்ட்டாக இருக்கும் வேலை நடக்கும், ஷார்ட்டாக இருக்கும் வேலை நடக்கும். அதனால தான் வாங்க அப்படின்னு. வாங்க, நீங்கள் வாங்க, உட்காருங்க. உங்கள் ஜாதகத்துக்குள்ளே இருக்கிற வண்டவாளயத்தை பூரா எடுத்து சொல்லிட்டு, இதை போய் கும்பிடு, இதை போய் கும்பிடு, வேறு எங்கேயும் போகாத, சாமி கும்பிடு, நல்லா சக்ஸஸ் ஆகி வருவேன். அவ்வளோதான். பணம் வேணுமா? இந்த இடத்துல போய் தண்ணி ஊற்றி முடிஞ்சு வச்சேன், அவ்வளோதான். இதுக்கு போய் பிடிச்சிட்டு என்ன சொன்னானே, நீங்கள் ரொம்ப என்ன சொன்னானா, ரிஸ்க் எடுத்து தான் எல்லாம் செய்யணும்னா, எங்கள் குருநாதர் சொல்லி கொடுத்ததெல்லாம் ரொம்ப ஷார்ட் வழி தான் சொல்லிக் கொடுப்பார். ரொம்ப லாங் வழியெல்லாம் என்ன சொல்கிறேன், காசிக்கு போய் தான் என்ன சொல்கிறேன்னா நான் என்ன சொல்கிறேன்னா தர்ப்பணம் கொடுக்கணுங்க அதெல்லாம் சொல்ல மாட்டேன். என்னை பொறுத்தளவில் காசிக்கு எப்போ போகணும்னு உங்களுக்கு தெரியுமா? 60 வயதிற்கு மேல் தான் காசிக்கு போகணும். 60 வயதுக்குள்ளே காசிக்கு போகக்கூடாது. அது பெரிய தவறு. 60 வயசுனா ஓரளவு உங்கள் ஃபேமிலி ப்ராப்ளத்தை முடிச்சிருப்பீங்க. காசி என்று சொன்னாலே முக்தி தானே. முக்திக்கு எப்போ போகிறது? 45 வயசுலேயே காசிக்கு போயிட்டு வந்துட்டேங்க, அருவிகட்ட முட்டாப்பயங்க. இதுக்கு என்ன சொன்னாலும் ஒருத்தன் காசிக்கு போனேன் அப்படின்னு பெருமையாக சொல்கிறான். உனக்கு 60 முடிஞ்சிச்சா? பிள்ளைகளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சுட்டியா? பேரம்பேத்தி எடுத்துட்டியா? நீ காசிக்கு போ. காசியில் வேணாலும் தங்கு, உன்னை யார் வேண்டான்னு சொல்லலை. அப்போ எப்போ காசிக்கு போகணும், எப்போ என்ன பண்ணணும் அப்படிங்கிறதே என்ன சொன்னான் தெரியாமல் மக்கள் மக்களை என்ன சொன்னான் பெரிய பூஸ்ட் கணக்கு நீ கொடுத்துட்டு நீ உட்காந்துருப்ப. எதை நன்மையாக குடிக்கிறாயோ உனக்கு அந்த நன்மை சேரும். நீ தப்பாக சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. நிறையா பேர் தப்பாக சொல்கிறான், எரிச்சலாக இருக்கு. அவனை போய் கமெண்ட் பண்ண முடியாது. என்ன காரணம்னா, தான் பெரிய கெட்டிக்காரனே பேசிகிட்டு இருக்கானுங்க. அப்படி பேசக்கூடாது. மக்களை இலகுவான வழியில் அவர்களுக்கு கிடைக்க வேண்டியதை கிடைக்க செய்து, அதற்கடுத்து அவன் நல்ல பொசிஷன் வந்த பிறகு, எப்பா இங்கே போயிட்டு வான், இன்றைக்கி நீ வசதியாக இருக்கையில் அப்படின்னு சொல்லலாம். தான் ஏன் ஜோதிடன் அவனுக்கு 50,000 செலவழித்துக்கிட்டதை விட 5,000 ரூபாயில் செலவழிச்சிட்டு நம்ம ஒரு 10,000 ரூபா வாங்கிடலாம். அவன் கொடுத்துருவான். 50,000 ரூபாய் எதுக்கு செலவழித்து விடணும்? அதனால் உங்களுடைய லக்கணாதிபதி நிலை, உங்களுடைய புகழுக்கு, உங்களுடைய அனைத்து விதமான இந்த சப்ஜெக்டெல்லாம் சொல்லியிருக்கேன். கொஞ்சம் நல்லா நிறையா மெதுவாக படித்து பாருங்கள். கண்டிப்பாக புரியும். புரிஞ்சு இந்த ஜோதிடம் பார்க்குற நண்பர்கள், ஜோதிட ஆளர்கள் நமக்கு என்ன பொசிஷனில் இருக்குது,
ரெண்டாவது என்ன சொன்ன, நம்ம வந்து வாழ பிறந்தோமா போராட பிறந்தோமா என்று சொன்னால் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து நாங்கள் லக்னாதிபதி நின்ற இடத்திற்கு அந்த ஸ்திரராசின்னு ஒன்று இருக்கும். அந்த ஸ்திரராசிக்குரியவர் சுவர் வீட்டோடு சேர்ந்து சுவர் வீட்டில் இருந்தாலோ சுவரால் பார்க்கப்பட்டாலோ நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க. லக்கணத்திற்கு 4 கட்டத்துக்குள்ள உங்கள் லக்னாதிபதி இருந்தால் உங்களுக்கு சோத்துக்கு உடுக்க உண்ண உறைவிடத்துக்கு பிரச்சனை வராது. அதுக்கடுத்து நம்ம பேரும் புகழோடு வாழ்வோமா அப்படின்னா வந்து ஒரு சின்ன குழந்தைய வந்து கேட்டாங்களா, லக்னாதிபதி நின்ற இடத்துலேருந்து அந்த ஸ்திர ராசியை பாருங்கள், அவர் வந்து என்ன சொன்னாங்க, நல்ல நிலைமையில் இருந்து சுவரோடு இருந்தார்னா உங்களை நல்லா வந்து சக்ஸஸ் ஆகி வந்துடுவாம்மா, நீ கவலைப்படாதம்மா அப்படின்னு சொல்லுங்கள். இதெல்லாம் ஜோதிடத்தில் வந்து இருக்கின்ற நுண்ணிய விஷயங்கள். இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எல்லோரும் சக்ஸஸாக இருக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது கழுகுமலை ஜோதிடர் இஸ்ராயல் வி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க சுகமே சொல்க, வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். வணக்கம் வணக்கம் வணக்கம்.